அடுத்த கேள்வி. குணம் நான் கிறிஸ்டியன் கேரக்டர்ன்னு சொன்னாலே, அ ஒரு நமக்கு மைண்ட்ல வர்றது பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் அதான் வேதத்திலேருந்து ஒரு உதாரணம். அ உங்கள பொறுத்தவரைக்கும் வேதத்திலேருந்து உதாரணமா சொல்லப்பட்டா, நீங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர எடுத்து எங்களுக்கு சொல்வீங்க? வியூவர்ஸ் சொல்வீங்க? நல்ல குணம் ம். பொதுவாக எல்லாரிடத்துலயும் இருக்குது. எல்லார்கிட்டயும் இருக்கு. இல்லைங்களா? ஆமா. ஆகையால வேதத்த தெரியாதவங்க கூட ம். நல்ல குணத்தோடு, ம். நல்ல குடும்பத்தோடு, ம். நல்ல சிறப்பாக ஆமா. வாழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்க்கலாம். ஆமா. இல்லைங்களா? ஆமா. கரெக்ட். நல்ல குணம் இருந்தால் போதாது. ம். அந்த நல்ல குணத்திலேயே ம். தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும். ஓகே. ம். ஆச்சுங்களா? ம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில எவர்களை முன்குறித்தாரோ ம். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார். ம். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஓகே. அப்போ நல்லவர்களா இருப்பதை விட ம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ சாயலாக மாறுவது தான் மிக முக்கியமானது. ஓகே. அப்படி மாறினவர்கள் ம். ஏராளமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் இருக்காங்க. ம். அதுதான் பவுலானவர் எல்லா நிருபங்களிலும் ம். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ம். அவர் அப்படியே செய்வார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ம். பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிறோம். ம். அப்போ 2 கூட்டம் இருக்குது. ம். ஆக்கப்படுவதற்காக அவங்க நாளடைவில ஆயினே வருவாங்க. ம்ஹ்ம். ஆக்கப்பட்டு அவர்களை வழிநடத்துகிற கூட்டமும் இருக்கு. ம். அங்கேல அப்படி நம்ம பார்க்கும்போது ஆம், ஆ, வேதத்தில் சாமுவேல் எடுத்துக்கோங்க. ம்ஹ்ம். அவர் குழந்தை பருவத்திலேருந்து தேவாலயத்திலையும் சரி, ஆ, ஆசாரிய பணியும் செய்தார். ம். அவர் ஒரு தீர்க்கதரிசியாகும் வேலையும் பண்ணாரு. ம். 2வது அவரு நல்ல ஒரு ஜட்ஜ்மென்ட்டா இருந்தார். ம். நியாயம் விசாரிக்கிறவரா இருந்தார். ம். வடநாட்ல அவரு தென்னாட்ல இருந்தாருன்னா, வடநாட்ல அப்படியே நின்னுடும் வழக்குகள். ம். ஆகையால இங்க முடிச்சு அங்க போவாரு. அங்க வழக்குகள் தீர்த்த பிறகு இங்க வருவாரு. ம்ஹ்ம். அப்போ ராஜாக்கள அவர் அபிஷேகம் பண்ணாரு. அவரால தான் வந்துட்டு இஸ்ரவேலில முப்பெரும் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாங்க. சவுல் அபிஷேகம் பண்ணதும், தாவீத அபிஷேகம் பண்ணதும், அ ம அ சாலமோன அபிஷேகம் பண்ணதும், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு வந்தது. ம்ஹ்ம். அவன் பிள்ளையாண்டனா இருக்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்தார். ம். ஆகையால அந்த அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்த பார்க்கும்போது, எவ்வளோ விசேஷமா இருக்குது. அப்படி பார்த்தா தான் நம்முடைய மனமும் மாறும். ம்ஹ்ம். நம்மளும் அப்படி வாழ ம். முடியும். ஊழியம் செய்து கொண்டிருக்க ஏலியின் பிள்ளைகள் பேலியின் பிள்ளைகள் ஆனாங்க. ஆமா. ஏன்னு சொன்னா, அவங்க அந்த கேரக்டர்ல வரல அவங்க. ம். அவங்க உலக பிரகாரமாக இருக்கணும். வெறும் அந்த பலி செலுத்துகிற அந்த பலியில இருக்கிறது வேகுறதுக்கு முன்னால, அந்த தொடக்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு, ம். அந்த இதெல்லாம் பண்ணும்பொழுது, ஜனங்களுக்கு காணிக்கை செலுத்துவது கூட அருவருப்பாய் போச்சு. ம். அந்த அளவுக்கு செய்தாங்க. ஆனா இவனும் தேவ சமூகத்தில இருந்தான். தேவன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ம். அவன் குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு புரியல. ம். ஏலிகிட்ட போய் கேட்டபொழுது, ஏலி சொல்லிக் குடுக்குறாரு. ம். "இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுன்னு." அப்போ அத திருப்பி சொல்றாரு. "இருக்கிறேன் அடியேன்ன்றாரு." ம். ஏன்னா அந்த குழந்தை பருவம். ஆமா. ஆகையால அந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் சமூகத்தில இருந்தபோது, கர்த்தரே அந்த குழந்தையா இருக்கான், சின்ன பிள்ளையா இருக்கான்னு பார்க்கல ம். கர்த்தர். ம். அவனோடு பேசிக்கிட்டே வராரு. ம். அவன் வளர வளர ஞானத்தில வளர்ந்தாரு. ம். தேவ தயவுல வளர்ந்தாரு. ம். தேவ ஞானத்தில வளர்ந்தாரு. அவர் இஸ்ரவேலர் நியாயம் விசாரிச்சாரு. பிறகு ராஜாக்கள அபிஷேகம் பண்ணினாரு. அநேக தேவனுக்காக அவர் வாதாடினாரு. ம். ராஜாக்கள் வேண்டான்னு சொல்றாரு. ம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, "என்னத்தான் தள்ளிட்டாங்க, உன்ன தள்ளலையே" ஆமா. என்று சொல்லி, அவங்க கேட்குற மாரி குடுன்னு சொல்றாரு. ம். அப்போ பாருங்க தேவ சித்தம் தான் அந்த சாமுவேலுக்கு தெரிஞ்சுச்சு. ஆமா. அதேபோல நம்ம நெறைய பேர நம்ம பார்த்துட்டே போலாம். ம். ஆ வாழ்க்கையில அ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தேவன் பட்சத்தில நின்று ம். ஜனங்களுக்காக வாழ்ந்தாங்க. ம். தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, சில பரிசுத்த ராஜாக்களும் வாழ்ந்தாங்க. ம். அ சில ஆசாரியர்களும் வாழ்ந்தாங்க. ம். சகரியாவும், எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக ஆமா. தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில அவங்களும் மனுஷன் தானே! ஆமா. பாருங்க எப்படி நீதியா வாழ்ந்திருக்காங்க. தேவனுக்கு முன்பாக. பரிசுத்த வேதத்தில அவங்களுடைய தம்பதிகள் எழுதுறாங்க.
ம். அவர்கள் இருவரும் என்று சொல்லும் பொழுது, அது எவ்வளோ நேர்த்தியா பாருங்க, பொண்டாட்டி ஒரு பக்கமா இருப்பா. ம். அப்படிப்பட்ட சாராளே சிரிச்சுக்கிட்டு உட்கார்றா. ம். வயசான காலத்துல. இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொருத்தரும் ஆ அ சின்ன சின்ன காரியங்கள தவறியிருக்காங்க. ம். ஆனா சகரியாவும் எலிசபெத்தையும் பார்க்கும்போது, தேவ சமூகத்துல, தேவனுடைய ஆ ஆசரிப்பு கூடாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, அவர்கள் இருவரும் வாழ்க்கையில எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. குற்றமற்றவர்களாக ம். தேவனுக்கு முன்பாக நீதியை நிறைவேற்றினார். ம். அதனால தான் அவன் வயிற்றில பிறந்த பிள்ளை கூட ம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு ஃபோரன்னராக முதல் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனாக பிறந்தார். மாறுனாரு. ம். இல்லைங்களா? ம். அதனால இயேசு கிறிஸ்து வந்து பேசும்பொழுது அவருடைய தாழ்மை பாருங்க. ஆ உம்முடைய பாதரட்சை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம். அந்த ம். சாண்டல ஆமா. இது பண்ணுறதுக்கு கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி. 2வது அந்த செருப்ப தூக்க கூட நான் தகுதி இல்லைன்றாரு. ம். அப்போ இப்போது இடம் கொடு தேவனுடைய நீதியை நிறைவேற்றினா, அப்போ இடம் கொடுக்குறாரு. ம். அப்போ தேவனுக்கு எவ்வளோ பயந்திருந்தாரு. ம். தேவனுடைய சித்தத்தை நானும் ஜலத்தினால நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ம். அ ம். என்னிலும் பெரியவர் நீர். ஆவினாலும் அக்கினினாலும் கொடுக்கிறவரு. நான் எப்படி அவர் அதெல்லாம் நீதியா பேசினாலும் கூட ஆண்டவர் வந்து அங்கே கேட்குறாரு. ம். நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும்னு. அப்போ இடம் கொடுக்குறாரு. ம். அப்போ இந்த மாரி அநேகர் இருக்காங்க வேதத்தில. ப ப ப பழைய ஏற்பாட்டிலயும் இருந்தாங்க. ம்ஹ்ம். பழைய ஏற்பாட்டில முழு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள் அல்ல. அப்பப்போ நடத்தப்பட்டவர்கள் அவ்வளோ உத்தமமா இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில ஆ ம் ம் முன்மாரியும், பின்மாரியும் ஊற்றப்பட்டது. ம். ஊழியக்காரர்களுக்கு மேல நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னோனே, மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவிய பெற்று ம். சீஷர்கள் எழும்பினாங்க. ம். மாம்சமான யார் மேல ஊற்றுவேன்னு சொல்லும்போது, கொர்நேலியு வீட்டில ம். எல்லோருக்கும் பரிசுத்த ஆவிய பெற்றாங்க. ஞானஸ்நானமே எடுக்கல அவங்க. ம். ஆச்சரியப்படுறாரு பேதுரு. ஆகையால அந்த அளவுக்கு ப ப முன்மாரியும், பின்மாரியும் ஊற்றப்பட்டாங்க. இப்போ வந்து அநேகர் ஆக்ட் பண்றாங்க. கைய நீட்டு நான் ஊத்துறாரு இறங்குது இறங்குதுன்னு. ஊத்தப்பட்டது ஆ. ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால இருக்கிறோம். இருக்கிறோம். அத நம்ம வந்து புதுப்பிச்சு கொள்ளணும். ம். அதுதான் வந்து கேரக்டர் நம்ம வந்து என்ன செய்யணும்? தேவனுடைய அ பரிசுத்தவான்கள் நம்ம பார்த்து, ம். அவர்களுடைய ஜீவியமும், கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்புக்கும் பாத்திரவான்களா நடந்துட்டோம்ன்னா, ம். நம்முடைய ஜீவியம் குறையற்று நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதனால பிறருக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய கெடுத்துக்க வேண்டாம். ம்ஹ்ம். பிறருக்காக நீங்க நீங்க அதாவது அரவணைக்கணும், அவர்களெல்லாம் பாதுகாக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ம். ஆனா, அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஒழிய, ம். உங்களால எதையும் அத செய்ய முடியாது. முடியாது. அதனால கர்த்தருக்குள்ளாக ம். இந்த பரிசுத்தவான்கள் எப்படி தேவனுக்கு அ ஐக்கியத்த கெடுத்துக்காம பார்த்துக்கிட்டு, நன்மை செய்ய தான் அவர்கள் வந்து ம். ஏற்பட்டார்கள் ஒழிய, ம். யாரையுமே வந்து விக்கிரகமாக ஏற்றுக்கொள்ளல.